செம்ம ஜாலியாக இருக்குது. வேறு சுற்றி யாருமே இல்லை, நாம தான். அந்த மாதிரி 30 அடி ஆழம் இது உள்ளே இறங்கணும்னா. அப்படியே பாருங்கள், அந்த ஊரை பாருங்களேன். இங்கே ஒரு வேப்ப மரம் அடியில் நாங்கள் சாப்பிட போகிறோம். ஐயோ சறுக்குது. ஐயோ பிரேக் 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 விட்டுட்டாங்க. Anata pacaye apa tekekena. போலாமா? புறப்படும் போது நல்ல சகனம். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம சமைக்கிறது இப்ப பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்கே வா. இல்ல சிம்பிள் கான்செப்ட் என்னன்னா, ஒரு வாரமா வேலை செஞ்சு பெண்டு நின்று நிம்மதியா எங்க போறதுன்னு தேடி போய்கிட்டு இருக்கோம். எங்க ஓனர் வேற எனக்கு லீவே கொடுக்க மாட்டான். எங்கயாவது ஓனர் இவர்தான். அந்த ஓனர் சிரிக்கிறானி. சோ இப்போ என்ன பிளான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம போயிட்டு ஒரு இடத்துல சமைச்சு சாப்பிடலாம்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணிருக்கிறோம். பட் ஆனா எங்க கிட்ட எதுவுமே கிடையாது. அல்டிமேட் அதுதான். எங்க கிட்ட அடுப்பு கிடையாது, தட்டு கிடையாது, ஒரு கிளாஸ் கூட கிடையாது. இப்போ அடுப்புக்கு என்ன பண்றது? அடுப்புக்கு விறகுதா? இப்ப கற்காலத்துக்கே போறோம். தீப்பெட்டி கூட எடுத்துட்டு வரல தெரியுமா? கல்ல வச்சு இருக்கிறது ஒரு நாள், அந்த நாள்ல சமைச்சு சாப்பிடலாம்னு ஆசையா வந்துருக்குது. வாய்ப்பில்ல ராஜா. இப்போ எந்த லொகேஷன் போறோம், எங்க போய் சாப்பிட போறோம் அதெல்லாம் தெரியாது ப்ரோ. பைபாஸ் எங்க ஃப்ரீயா இருக்கோ அந்த இடத்துல வண்டியை ஓரம் கட்டிடுவேன். நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்லங்க. நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணு இல்ல. அந்த மாதிரிலாம் இல்ல. நல்ல புதராகிற இடமா பார்த்து நாங்க உட்கார போறோம். நாங்க இப்போ லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். கொஞ்சம் லைட்டா மண்ணில் மென்டல் மாதிரி இருப்பா. கண்டுக்காதீங்க. யார் சாமி இவன்? எங்க இருந்து வந்திருக்கான்? இங்க பாத்திரம் யார் வீட்டுல போய் எடுக்க போறா, யார் கொண்டு வர போறா அதெல்லாம் தெரியல ப்ரோ. கடையில போய் எடுக்க போறோம். கடையில போய் வாங்க போறோமா? ஆமா. ஏய் அப்படியே விடன் பண்றா. வீட்ல குண்டா கட்டிலாம். வேணாம் நீ கழுவாம வச்சிருப்ப. நம்ம கடையில புதுசு வாங்கிக்கலாம். வாங்கிக்கலாம். கை வச்சுக்க. வேணாம் ப்ரோ. ஏய் சீட்டா கறி குழம்பா மீன் குழம்பா? அது தெரியல. கறி குழம்பு வச்சிடலாம். வயல்ல என்ன கிடைக்குதோ அதுதான் நீ குழம்பு. வயல்ல காக்கா குருவிலாம் கிடைச்சதுனா தவளை கூட தான் கிடைக்கும். நத்திக்கு தான் கிடக்கா. நீ வேற கம்னரு. சோ போயிட்டு இன்னைக்கு சூப்பரா சமைச்சு ஸ்டார்ட் பண்றோம். ஓகே ப்ரோ, போயிட்டு ஃபர்ஸ்ட் அந்த பாத்திரத்துக்கு என்ன வழின்றது அந்த வழியை பார்ப்போம். ஓகே, நம்ம கிட்ட சரியான செஃப் இருக்காங்க ப்ரோ. யார் இது? அவரு செஃப் தாமு. யார் சமைக்க போறது ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. அதுதான் காட்டுறா பாரு சார், மூஞ்சி பாருங்க. நான் தான் சமைக்க போறேன். இன்னைக்கு பாருங்க எவ்வளவு டேஸ்டா இருக்கு மட்டும் பாருங்க. ஐயே வாயை பாரு. சமையல் பண்றது வந்து ஒரு கலை மாதிரி. ஓகே, அது வந்து எல்லாருக்கிட்டையும் வராது. அதை எப்படி நான் கத்துக்கினேன்னு கேளுங்க. அது நிறைய போகாது. அந்த கதை நமக்கு தேவையில்ல. செய்ய போறோம் சரியா? அது ஒண்ணும் இல்ல, கீழே போட்டோம். நீ ரெசிபி சொல்றது பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு. ரெசிபியா? ரெசிபி பாரு, நான் செய்யறேன் எப்படி இருக்குதுன்னு மட்டும் பாரு. ஸ்பீக்கர்ல போட்டு பேசுங்க. டுடே வைஃப் கிட்ட கொடுங்க போனேன். நீங்க தான் பேசுறீங்களா? சரி, அப்ப கறி குழம்பு வைக்கிறதுக்கு என்ன நான் பண்ணணும்? சிக்கன் குழம்பு உனக்கு சேர்த்தா தரேன். சொல்லு, நீ சொல்றத வச்சுதாங்க இது. அக்கா அவரு இங்க ஒரு பொண்ணுக்கு சமைச்சு விட்டுதா கேக்குறாருக்கா. சும்மா இருப்பா. சீக்கிரமா கேளுங்க, சமைக்கணும்ல. கேளுங்க சீக்கிரமா. உன்னை சோத்த போட்டு கூட்டு வந்ததுக்கு அல்ல கறி குழம்பு சொல்றீ. ஆக்சுவலா உண்மை என்னன்னா, ராஜேஷனோட ஒய்ஃப் வந்து 7 மாசம் பிரெக்னெண்டா இருக்காங்க. என்ன குழந்தை நான் பிளான் பண்ணிருக்கீங்க? என்ன குழந்தை உங்களுக்கு பிறந்தா ஹாப்பி? என்ன குழந்தை பிறந்தாலும் சரி, நல்லபடியா பிறந்தா போதும். குழந்தை முதல்ல என் பொண்டாட்டி வரணும் நல்லபடியா. அதாங்க மேட்ரு. நீ தாண்டா புள்ள. சரி என்ன பண்ணலாம்? இப்போ ஃபர்ஸ்ட் பாத்திரத்தை வாங்கிடுவோம், அதுக்கப்புறம் டிசைட் பண்ணிப்போம். கோழி என்ன கோழி? நாட்டு கோழியா சாதா கோழியா? பிராய்லர் கோழி போய் வேணா வாங்க. எனக்கு வர உடம்புல கொஞ்சம் ஸ்டாமினா பவர் கொஞ்சம் ஜாஸ்தி. ஸ்டமினா பவர். ஆமா, அதனால வந்து எனர்ஜி ட்ரிங்க் வந்து ரோஸ் மில்க் வாங்கி கொடுத்துருலாம். தோத்துக்கிட்டே இருக்கீடா. நான் கிடைக்குதோ எல்லாமே வாங்குறேன். தக்காளி, வெங்காயம், உப்பு, மிளகு, என்னென்ன கடை சோடா மாவு எல்லாமே வாங்குறோம். எல்லாத்தையும் போடுறோம். எல்லாத்தையும் போட்டு சமைக்கிறோம். கறி குழம்புல கத்திரிக்காய் போடுங்க, சரியா சூப்பரா இருக்கும். ஏய் டீல பட்டர் பிஸ்கட், கறி குழம்பு பட்டர் பிஸ்கட் என்ன மாசம் நம்ம செய்வோமா? இவனை கொன்னுடலாமா? A few moments later. அது அண்ணன் குத்து ஒண்ணு. அது ஒண்ணு இது ஒண்ணு கரெக்டா இருக்கு. அது உண்ணாத. இது ஒண்ணு அது ஒண்ணு கொடுங்க. ரெண்டுமே இல்ல கோயம்பு வேற ஊத்துவேன். கோயம்பு செய்யலாம். வேற கூட கோயம்பு ஊத்திடுறேன். நான் ஒண்ணு வாங்குனா ஒண்ணு இலவசமானா? போயிரு, அது உங்களுக்கு ரொம்ப நல்லது.
சாமி. ஆமா காய்கறி வேற வாங்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ போயிட்டு சிக்கன் வாங்கிட்டு நெக்ஸ்ட் அது தேவையான காய்கறி எல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அது என்ன இடம் சொன்னீங்க? நெல்வாயில்ன்ற கிராமத்துக்கு போறோம். வாங்க நண்பர்களே எல்லாரும் ஒண்ணா போலாம். முயற்சி திருவினையாக்கும் முயன்றால் சாதிக்க முடியும். எங்க நம்ம போறோம் நெல்வேலுக்கு. ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். இவனுங்க இன்சா தாங்க முடியல, இவனுங்க இல்லாமலும் இருக்க முடியல. அடிக்கிற வெயிலுக்கு எதுனா சில்லு நாள போனா துரத்துறானுங்க, பின்னால வந்தா இடிக்கிறானுங்க. சர்வேந்திரா மூடிட்டு இருக்க மாட்டேடா. சரி இப்ப நான் யார் யார் என்ன நான் பங்கு பிரிக்க போறோம்? நான் காய் வெட்ட போறேன். நான் ஒன்லி கட்டிங். அப்ப நீங்க? நான் வந்து ஒன்லி குழம்பு. அப்ப நீ? நான் சோறாக்க போறேன். நான் வீடியோ எடுக்க போறேன். A few minutes later. செம்மையா இருக்கு ஸ்பாட்டு. இதுதான் செம்ம ஜாலியா இருக்கு. வேற சுத்தி யாருமே இல்லை. நாம தான் அந்த மாதிரி 30 மீட்டர் ஸ்பீடா 30 அடி ஆடும் இது உள்ள இறங்கணும்னா. சரிதா? அப்படியே பாருங்க அந்த ஊரை பாருங்களேன், சுத்தி பாருங்க, ஒரு ஈக்காக்கா இல்லை. இங்க ஒரு வேப்ப மரம் அடியில் நாங்கள் சாப்பிட போறோம். ஐயோ சறுக்குது. ஐயோ ஐயோ பிரேக் 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 ஊந்துட்டேன். அப்பா பஞ்சாயத்து போர்டுக்கு ஒரு வேலை மிச்சம். A few moments later. ராஜேஷ் ப்ரோ, வாட் ஆர் யூ டூயிங்? இப்போ வந்து நம்ம வந்து சமைக்க போறோம். அடுப்புக்கு உண்டான சாமான் எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. அந்த பக்கம் சோறு வேக போகுது, இந்த பக்கம் சிக்கன் குழம்பு செய்ய போறோம். சிக்கன் குழம்பு வந்து இன்னைக்கு நீங்க சாப்பிட்டு பார்த்துட்டு கொண்டா நீங்க அவர் அசால்ட்டா நினைச்சுக்கிறீங்க ப்ரோ. நீங்க எவ்வளவு முக்கியமான ஒரு வேலை. காய் வெட்டுறது மட்டும்தான் ப்ரோ. ரமேஷ் நீ என்ன பண்ற? வெறும் வச்சுக்கிறேன். Much later. ஏய் ரமேஷ் டக்கால் டக்கால் போட்டு 10 வருஷம்பா. முதல்ல என்ன போட போறீங்க? முதல்ல வந்து சோம்பு போடுறேன். ஒன்று எடுத்து போட்டு இப்படிதான் பாவம். நல்லா ஊத்துறீங்க. தண்ணி என்னது இது? எண்ணெய். இப்போ வந்து டெஸ்டிங்லாம் முடிஞ்சாச்சு. இப்போ சோம்பு போட்டாங்க. பிரியாணி இலை, பட்டை 2 போட்டாச்சு. கரண்டி கழுவுனியா? ஐயோ காலில் தெரிக்குது. டீ வைக்க நல்லா இருக்கு. இல்ல ப்ரோ, அது சும்மா அப்படிதான் காட்டும். இங்க ஓடி ஆஃப் ஆகுதுடா, வச்சு குடுறா, விளையாடுறா. ஏய் வெளியெல்லாம் எரிக்கூடாது. இவ்வளோ ப்ராசஸ் பண்ணி பூ பட்டியா? போட்டாச்சு. உன்னை அசிங்கப்படுத்தினதுக்கு 6 நாள் அரசாங்க லீவே உள்ளாம் போல. A few moments later. டேஸ்ட் ஓபன் பண்ணி காட்றா. டேஸ்ட் செக் பண்ணிட்டு இதெல்லாம் போடு. சாப்பாடு ஓரளவுக்கு ரெடி. இன்னும் ஒரு 10 நிமிஷம் சாப்பாடு ரெடி ஆயிடும். டேஸ்ட் செக் பண்ணிக்கலாமா? ஐயோ கறி குழம்பு சூப்பரா இருக்குது பாருங்க. இப்போ கிண்டி விட்டுக்கலாம். ராஜேஷ் டேஸ்ட் பாருங்க. சூடா இருக்கு. ஐயோ வேற லெவல்ல இருக்குது. ஐயோ பொறுக்க முடியலையே. ராஜேஷ் அண்ணா, நான் உன்னை என்னவோ நினைச்சேனா, நீ உண்மையிலே ஷெஃப்னா. சில பேர்லாம் வெறும் வாய் தான் போல் இருக்கேன். வெறும் மட்டும் வைக்கிறான். அரிசி உண்ண வெந்த பாடு இல்ல. அவர் அடுப்பு விட்டு இறக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். தண்ணி ஓரளவுக்கு இருக்கட்டும். உள்ள சொட்டு தான் வருது, போதும் விட்டுரு. சாப்பாடு காஞ்சிரும். அப்புறம் சாப்பாடு ரெடி. வர்ற கறி வந்துச்சா பார்த்தா கறி வந்துச்சு. ரமேஷ் எத்திர போதுண்டா ரமேஷ். கலர்லாம் மாறிச்சு, தீஞ்சிச்சுனா நல்லா இருக்காது. வாசனை சூப்பரா இருக்குது. எடுத்துரு தயவு செஞ்சு. ஒரு பீஸ் போடு. அது உள்ள போறாத. இறங்கிடா. பஞ்சு மழுகுது. ஐயோ கறியில வந்து நல்லா குழம்பு ஒட்டி இருக்கு. எல்லாரும் வாங்க. வெல்கம் யூ. அங்க பாருங்க கெஸ்ட் வந்துட்டாங்க. ஓ நீ அப்படி வரியா?
சாப்பாடு